ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கப்பல் எப்படி மிதக்குது அப்படிங்கிறது தான். பொதுவாகவே இந்த டவுட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு சின்ன குண்டூசியை நம்ம தண்ணியில் போட்டாலும் அது முங்கிடுது. ஆனால் அவ்வளோ பெரிய கப்பல் அவ்வளோ வெயிட்டை தாங்கிட்டு எப்படி மிதக்குது, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ என் கையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெட்டல் பிளேட் இருக்குது. இந்த ரெண்டு மெட்டல் பிளேட்டோட வெயிட்டுமே சேம் தான். இப்போ நான் இதை தண்ணியில் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இந்த தண்ணியில் நம்ம ட்ராப் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை ட்ராப் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முங்கிருச்சு, உங்களுக்கு கிளியராக தெரியும் வீடியோவில். ஸோ அடுத்தது செகண்ட் பிளேட்டு. ஸோ இது வந்து மிதக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிளேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளேட் வந்து இப்போ தண்ணியிலேருந்து வெளியே எடுத்துருவோம். இந்த பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப திக்காக இருக்குது, இதில் கேப்பே இல்லை, இதில் ஏர் போகிறதுக்கு வந்து வழியே இல்லை. ஸோ அதனால் இதோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும். இதோட வெயிட் ரெண்டோட வெயிட்டு சேமாக இருந்தாலும் இதோட அடர்த்தி அதிகம், இதோட வால்யூம் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால வால்யூம் கம்மியாயிரும், ஸோ அடர்த்தி அதிகமாகிடும். ஸோ அடர்த்தி இங்கிலீஷில் வந்து நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இதுவும் அதோட ஈக்குவல் வெயிட் தான். ஆனால் இது ஒரு பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால உள்ளே ஏர் போக முடியும், அதனால் இதோட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ வெயிட் சேமாக இருந்தாலும் இதோட அடர்த்தி கம்மியாக இருக்குது. பொதுவாக ஒரு பொருள் வந்து தண்ணியில் மிதக்கணும் அப்படின்னா அதோட அடர்த்தியை வந்து இந்த நீரோட அடர்த்தியை விட கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது தண்ணியில் மிதக்கும். அந்த பொருள் முங்கணும் அப்படின்னா அதோட அடர்த்தி வந்து இந்த நீரோட அடர்த்தியோட அதிகமாக இருக்கணும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆயில் எடுத்துக்கிட்டீங்க, அதை தண்ணியில் விட்டீங்க அப்படின்னா, ஆயில் வந்து இப்போ ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் அந்த ஆயிலை இந்த வாட்டரை ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அது மிதக்கும். ஸோ இதே இது நீங்கள் தேனை எடுத்து இந்த தண்ணியில் விட்டீங்க அப்படின்னா தேன் வந்து முங்கிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலோட அடர்த்தி வந்து இந்த வாட்டரோட அடர்த்தியோட கம்மி, அதனால் அது மிதக்குது. தேனோட அடர்த்தி வந்து இந்த தண்ணியோட அடர்த்தியோட அதிகம், அதனால் அது முங்கிடுது. அதே கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டீல் பிளேட்டை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது முங்கிடும். அதே பிளேட்டை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் பண்ணி போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக மிதக்கும். ஆனால் நம்ம எக்ஸாக்டாக பாக்ஸ் ஷேப்பில் நம்ம பண்ணுறதில்ல. அதை கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வரும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது கொஞ்சம் கப்பல் வந்து அந்த காற்றை கிழிச்சிட்டு வேகமாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாக்ஸ் ஷேப் பண்ணாமல் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. நீ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அது பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பின்னாடியும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதுதான் ப்ராக்டிக்கலாக அதோட கான்செப்ட். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது என்ன பிரின்சிபல், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் அந்த கப்பல் மிதக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.